லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் த டீம் சார். இந்த சஞ்சு சாம்சன் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனிங் விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறமா தம்பி சுப்மன் கில் வராரு, கொஞ்சம் கீழ போங்க அப்படின்னு சொல்லி அவர 5, 6, 4ன்னு எங்கேயோ மாத்தி மாத்தி போன சீரிஸ் ஆட வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சீரிஸ் வந்து தம்பி நடுவுல பார்த்தோம். ஜித்தேஷ் சர்மா ஒரு சீரிஸ் சூப்பரா விளையாடினாரு. அவர கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்லி இப்போ வெளிய உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இந்த சஞ்சு சாம்சன் ஆர் ஜித்தேஷ் சர்மானா ஹூ இஸ் யுவர் நம்பர் 1 சாய்ஸ் இன் T20 சார்? நம்மளோட இன்டர்நேஷனல்ஸ் பாருங்க இப்போ இருக்க கரண்ட் இதுல பார்க்க. If you don't plan to send Sanju Samson opening, then there's no point. Or middle order ஆடு பெஸ்ட். அதுக்கு ஜித்தேஷ் ஆடுறது தான் பெட்டர். நீங்க ஓப்பனிங் ஷுவர் ஓகே, சுப்மன் கில் இன்னும் ஒரு மேட்ச் பார்க்கலாம். சரி இல்லைன்னா இப்போ சஞ்சு சாம்சன் ஒரு போல் ஆட வச்சுக்கலாம். அவர் பெஸ்ட், அது பண்ணலாம். தப்பு ஒன்றும் கிரைம் கிடையாது. 2 கீப்பர் டீம்ல எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சுப்மன் கில் பாருங்க அதே தான். அந்த இந்த நெக் ப்ராப்ளமே வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் திரும்பி வந்தது. ஃபாஸ்டா போட்டு வச்சுருவாரு. ஸ்கொயர் கட்டு ஃபாஸ்டா போட்டு வச்சுருவாரு. இந்த பால் வரவே இல்லை. அதுக்குள்ள ஃப்ரண்ட்ல போய் இறங்கி சுத்தி அது மூக்கு மேல நிக்க வச்சு இருக்கிற ஃபிளைட் எல்லாம் நிறுத்தி நேற்றுக்கு அவ்வளோ அவசரம். 3 ஓவர் ஆனா அவருக்கு இருக்கிற பவர் மூவ்ஸ் நிறைய ஸ்ட்ரோக்ஸுக்கும் ஈஸியா காம்பன்சேட் பண்ணலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி பவர் பிளேல. அது ஏன் அந்த முதல் 2 ஓவர்ல டெமாலிஷ் பண்ணோம். அவங்க யாரும் காதுல பூ வச்சுன்னு போ கிரீட் ஆளு அவங்களும் நல்ல இங்கிலாண்டு தான் போட்டாங்க போலிங்களாம். அதனால நார்கே மட்டும் விட்டுருங்க. அவர் கோவமா இந்தியா காட்டது அவரு. ஆனா மீதி பேர் தான் சொல்றேன். மீதி பேர் எல்லாம் போடுறாங்க. மகாராஜ் எல்லாம் போடுறாரு, எல்லாம் போடுறாங்க. நம்மளோட பிரில்லியன்ஸான ரன்ஸ் வந்து டெரிஃபிகா. ஹர்திக் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்தி விட்டாரு கம்ப்ளீட்டா கேமோடைய கலரே.